வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஒரு கதை சொல்லலான்னு நினச்சேன் உங்களுக்கு. இந்த கதை ஆக்சுவலா எனக்கு எப்படி ட்ரிகர் ஆச்சுன்னா, ரீசென்ட்டா ரஜினிகாந்தோட படம் படையப்பாவ திரும்பி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிலீஸ் பண்ணும்போது நெறைய பேர் சிவாஜியோட ஆக்டிங்க பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எனக்கு வயசு 58. நான் இந்த ஃபேக் எண்ட் ஆஃப் சிவாஜியோட கேரியர் பார்த்துருக்கேன். அண்டு சிவாஜிய கொண்டாடின ஜெனரேஷன் எனக்கு தெரியும். என்னோட ஒரு ஜெனரேஷன் மேலே இருக்கிறதும், அதுக்கு இன்னும் மேலே இருக்கிற ஜெனரேஷன்னா, சிவாஜிய ரொம்ப கொண்டாடின ஜெனரேஷன். எங்கள் ஜெனரேஷன் வரத்துக்குள்ள சிவாஜியோட இரா ஓவர். எனக்கெல்லாம் 10 வயசு இருக்கிறது சிவாஜியோட இரா ஆல்மோஸ்ட் ஓவர். சப்போர்ட்டிங் ரோலில் ஒரு 3, 4 படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. தேவர் மகன் இது மாதிரி படம்லாம் ஹிட் ஆகிருக்கு. பட் அவரோட மெயின் ரோல் பண்ண படம் தான் அந்த சமயத்துக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு காலத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே பெரிய சிறப்பிறந்த ஆக்டராக இருந்தார் அவர். டு சச் அன் எக்ஸ்டென்ட் மார்லன் பிராண்டோ அவரை பார்த்து சொன்னார், இங்கிலீஷில் அவர் நடிச்சிருந்தா எனக்கு பயந்து போயிட்டேன். ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் நடிக்க முடியும்னா நான் ஐம் ஸ்டண்ட் அப்படின்னு மார்லன் பிராண்டோ சொன்னார். மார்லன் பிராண்டோ யாருன்னா, காட்ஃபாதர் நடித்தவர். மெத்தட் ஆக்டிங்கில் பெரிய பிஸ்து அவர். என்ன கேரக்டரை கொடுத்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே அவர் நடிப்பார். என்னை என் ஃப்ரெண்டு சுந்தர் தான் எனக்கு சிவாஜியை பற்றி சொன்னது. ஒரு படம் நவராத்திரின்னு வரும். அப்போல்லாம் மேக்கப்பு, இந்த இந்த சைடு கிமிக்ஸ்லாம் பண்ணி நீங்கள் மேக்கப் போட்டு ஆளெல்லாம் மாற்ற முடியாது. நம்ம தசாவதாரத்தில் பண்ண மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக தான் நீங்கள் ஆள் வேறு வேறு ரோல் ப்ளே பண்ண முடியும். உங்களோட ஸ்கில்லால் தான் ப்ளே பண்ண முடியும். ஹிஸ்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது. நவராத்திரி படம் பார்த்திங்கன்னா 9 நாளைக்கு 9 சிவாஜி வருவார். அதை பார்த்து தான் இவர் தசாவதாரம் பார்த்து அது மாதிரி படம் பண்ணணுன்னு பண்ணார். பட் இது பிரம்மாண்டமான படம் கிடையாது. ஒரு வயசான டாக்டர், ஒரு போலீஸ் டிஎஸ்பி, அந்த பொண்ணோட மாப்பிள்ளை, ஒரு திருடனா, எல்லோரும் வாங்க. கடைசியில் இந்த கல்யாணத்தன்னைக்கு அந்த 9 பேரும் வருவாங்க. நல்லா இருக்கும், நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிவாஜி யாருன்னு புரியும். அது ஃப்ரீயாக யூடியூப்பில் டெஃபினட்டாக இருக்கும் அந்த படம். நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்து ஒரு கதையை கேட்டேன். ஒரு ஊரில் ஒரு தாசில்தார். அந்த தாசில்தார் ஃபேமிலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் தனியாக இருப்பான். ஒரு கிராமத்தில் ஒரு தாசில்தாருங்கிறவன் ராஜா மாதிரி. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு தாசில்தாருங்கிறது ராஜா மாதிரி. முன்னமாக இப்போல்லாம் பஸ்ஸு பிடிச்சி டவுனுக்கு போகிற மாதிரிலாம் நீங்கள் சீக்கிரமாக போயிட முடியாது. ஸோ நீங்கள் டெலிஃபோனே இருக்காது. அந்த ஊரில் என்ன டிஸ்பியூட் நடந்தாலும் சின்ன சின்ன விஷயத்த அவன் தான் தீர்த்து வைப்பான். தாசில்தாருக்கு குடும்பமே கிடையாது. அவன் ஒரு நல்ல நாயை வளர்த்துட்டு இருந்தான். அந்த நாய் தாசில்தாரோடையே சுற்றிட்டுருக்கும். தாசில்தார் ஆஃபீஸ் வரைச்சா அந்த நாய்க்கு அவன் காலிலே படுத்துட்ருக்கும். இந்த கிராம மக்கள்லாம் இந்த தாசில்தாரை சோப்படித்து அவரை ஹாப்பியாக வச்சுருந்தால் தான் வேலை நடக்கும்னு தெரியும். அதனால் ஒரு ஃபேவர் பண்ணோன்னா இந்த தாசில்தார் காசு பணம் வாங்க மாட்டார். குடும்பம் குட்டின்னு எதாக இருந்தால் தானே காசு வாங்குவார். அதனால் தாசில்தார்கிட்ட சோப் பண்ணோன்னா இந்த நாய்க்கு பிஸ்கெட்டு, நாய்க்கு ஏதாவது வாங்கி போட்டு தட்டி தடவி கொஞ்சி நாயை ஹாப்பி பண்ணால் தாசில்தார் ஹாப்பி ஆகிடுவாருன்னு. ஸோ இது மாதிரி இப்போ ஒரு பெரிய ராஜா செத்து போயிட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கும் ஃபேமிலிலாம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அவனும் 2 நாயை வச்சுருந்தார். அந்த ராஜாவில் இருக்கிறவங்கெல்லாம் போய் நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுற கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த தாசில்தாருக்கு நாயை எல்லோரும் கவனித்து கொஞ்சி எல்லாம் குலவி எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 4 வருஷம் ஆச்சு. இந்த நாய் ஹாப்பியாக இருந்தது. இந்த நாய் தான் அந்த வில்லேஜ்லேயே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இது எப்படின்னா, டக்குன்னு ஒரு நாளைக்கு நாய் செத்து போயிடுச்சு. இந்த நாய் செத்து போன உடனே அப்படியே ஊரே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. தாசில்தாரோட நாய் செத்துடுச்சு. எவ்வளோ பெரிய வருத்தம். ஸோ அந்த அப்படியே ஊரே இப்போ அந்த நாயை ஒரு ஊர்வலத்தில் கொண்டு போய் ஊரே அதுக்கு அழுது கடையெல்லாம் மூடி நாய்க்கு ஒரு சமாதி பண்ணி இந்த நாயை பெரிய எப்படி ஒரு மனுஷனுக்கு சமாதி பெரிய சாமியாரை புதைக்கிற மாதிரி புதைச்சி
அதுக்கெல்லாம் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் ஹாப்பி பண்ணாங்க தாசில்தாரை. தாசில்தார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சு. தாசில்தாருக்கு வயசாகிடுச்சு. ஒரு நாளைக்கு தாசில்தார் செத்துட்டார். தாசில்தார் செத்த அப்புறம் எவனுமே வரல. இன்னைக்கு பணத்தை தூக்கி போடுறதுக்கு 4 பேர் கூட காணும். இங்கே தேடுறான், அங்கே தேடுறான், இவன் தேடுறான், அவன் தான் நீ பண்ணு, நான் பண்ணு, நீ பண்ணு, அவன் பண்ணு, 4 பேர் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. தாசில்தாருக்கு எதாவது பண்ணால் நம்மளுக்கு அமௌண்ட் ஏதாவது கட்டிங்ஸ் வரும்னா பண்ணலாம், ஒன்றும் வராது. கடைசியில் அனாதை போன மாதிரி தாசில்தாரை முடிச்சு அமைச்சிட்டாங்க. ஆனால் தாசில்தாரோட நாய்க்கு வந்த இதை பாருங்கள், ராஜா மாதிரி பெரிய ஃபியூரல் நடந்தது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இதுக்கு முன்னாடி சிவாஜி கதையிலையும் என்றைக்கு உங்களுக்கு பவர் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை மதிக்கும் சொசைட்டி. இன்றைக்கி உங்களை பார்த்து மக்கள் ஜெய் ஜெயின்னு சொல்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு. உங்கள் டைம் முடிஞ்சிடுச்சுன்னு வைங்க, ஒரு காக்கா கூட உங்களை மதிக்காது. அவ்வளோதான். இதுதான் உண்மை. நீ யாருன்னு கேட்டுரும். தாசில்தார் முடிஞ்சு போச்சுன்னா கேம் ஓவர். அடுத்த தாசில்தார் வேறு யாராவது தான் ஊர்லேன்னு வருவார். அந்த தாசில்தாருக்கும் இந்த தாசில்தாருக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் இந்த தாசில்தாரை இனிமேல் சோப் போட்டு யூஸ் பண்ணி அவன் பேரை பேசி ஈசி அவருக்கு சமாதி கட்டி விட்டா வருமா? ஒன்றும் வராது. அதனால் இந்த தாசில்தார் இதோட ஓவர். இதே இந்த தாசில்தாருக்கு பையன் இருந்து அவன் அடுத்த தாசில்தாராக வந்துடுவாங்கிற பயம் இருந்ததுன்னா ஊரே ஓடி வந்திருக்கும் இன்றைக்கி. இதுதான் உலக நீதி, இதுதான் உலக உண்மை. இதை நான் லைஃப்பில் கண் கூட பார்த்துருக்கேன். நான் பல இடத்துல. சிவாஜியோட கதை ஒரு எக்ஸாம்பிள். சிவாஜியோட ஃபேன் அசோசியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சிவாஜிக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க. 50ங்கிறது நான் ரொம்ப ஜெனரலாக சொல்கிறேன். 55 வயசுக்கு மேலே இருக்கிறவன் தான் ஏதாவது ஃபேனுன்னு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அவர் நிஜமாகவே பெரிய நடிகர் தான். தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கினவர். அவரோட பழைய படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஆனால் காலம் போயிடுச்சு, சினிமா மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு. அவர் காலத்தில் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங்கு. ஆனாலும் உங்களுக்கு நேச்சர்லாம் கிடையாது. ஏதோ 1-2 படத்தில் தான் நேச்சர். கண்ணதாசனும் டிஎம் சௌந்தரராஜனும் அவரோட காம்பினேஷனுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன். இதெல்லாம் நீங்கள் நிஜமாகவே இப்போ மாதிரி காதில் இப்போ லிரிக்ஸே விழாத மாதிரி கிடையாது. லிரிக்ஸுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. பட் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. சிவாஜியும் நீங்கள் மறந்துட்டோம். அதே மாதிரி நான் யாராக இருந்தாலும் சரி, இருக்கிற வரைக்கும் தான் பவர். அந்த பவர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மக்கள் திரும்பி நீ யாருன்னு மூஞ்சியில் காரி துப்புவான். இதை நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி என்ன மாதிரி ஆட்கள் இன்ஃப்ளூயன்ஷுவலாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக புரிஞ்சுக்கணும். என்றைக்கு சொசைட்டிக்கு இதுலேருந்து ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரியாதை. இது காமராஜுக்கும் உண்மை, கலாமுக்கும் உண்மை, எல்லாருக்கும் உண்மை. இதுதான் சொசைட்டிக்கு அதுலேருந்து ஒன்றும் வராது, அவங்களுக்கு ஒன்றும் அதுலேருந்து ஆதாயம் கிடையாதுன்னா நிச்சயமாக திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இதனால்தான் கக்கன்னு ஒரு பெரிய மினிஸ்டர் இருந்தார், போலீஸ் மினிஸ்டர். அவரை மாதிரி சிம்பிளான ஆள் கிடையாது. கடைசியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யாருமே கவனிக்காமல் இறந்து போனார். அப்புறம் எம்ஜிஆர் தான் சீஃப் மினிஸ்டரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவர் அமுச்சு வச்சார். இன்றைக்கி கக்கனுக்கு நம்ம செலவு வச்சிட்டோம், அது வேறு விஷயம். இதுதான் உலகம், இதுதான் நீதி. இதை நம்ம புரிஞ்சுட்டு வாழணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.